ஹாய். ரித்து பாப்பாவுக்கு 8 மந்த்ஸ்லேருந்து தான் நான்வெஜ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் தான் கொடுத்தேன். தென் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் மட்டன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதுவும் சூப்பு மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு மார்னிங் இட்லி தோசை கூடயும் கொடுத்துப்பேன், மதியம் ரைஸ் கூடயும் கொடுத்துப்பேன். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 10 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதெல்லாமே பிளெண்டரில் போட்டு கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி பிளெண்டரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் இன்றைக்கி மட்டன் நெஞ்செலும்பு ஒரு 5 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். தென் இப்போது மட்டன் எலும்பும் சேர்த்துக்கலாம். மட்டன் எலும்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. பிளெண்டரில் ஒட்டி இருக்க பேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு அதையும் நல்லா கலக்கி அது கூட ஊற்றிக்கிட்டேன். தென் மசாலாஸில் மிளகுத்தூள், பிஞ்ச் ஆஃப் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 to 12 விசில்ஸ் கிட்ட விட்டு எடுத்துக்கோங்க. விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி அந்த கிராம்பு பட்டையெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். அந்த எலும்பில் இருக்க கறியெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து பிளெண்டரில் போட்டு சாதத்து கூடயும் மஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இட்லி கூட. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.